ஹரித்துவார் போறேனுங்க. ராமர் கோயிலுக்கு கொஞ்சம் மனசு இருக்காங்க, கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொன்னாங்க. கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன். ஆனா இப்போ 9ஆம் தேதி ஏதோ முக்கிய அறிவிப்பு எனக்கு அது மாதிரி ஒண்ணு இல்லை. ஓகே, இப்ப நிறைய ஆதரவாளர்கள் அவங்க வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்கன்னா ஆக்சுவலா எல்லாரும் கலங்கி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் சொன்னது நியாயமான கோரிக்கை. ஆகவே எல்லாரும் வந்து அது நீங்க சொன்னது நியாயம் தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. யாரு இல்லைங்க, நாளைக்கு இல்லைங்க, நான் ஹரித்துவார் போறேங்க. இதுதான் 9ஆம் தேதி தோசை போட்டு விட்டாங்க. நான் கோயிலுக்கு போறேங்க. ஏன்னா கொஞ்சம் போயிட்டு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு. இப்போ எல்லாரும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் மற்ற கட்சியில இருக்கிறவங்க வந்து அதை சொல்றது இல்லையா? இல்ல, யாரும் இந்த கருத்துக்கு மாறுபட்ட கருத்து யாரும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மாறுபட்ட கருத்து சொல்லியிருக்காங்க. கமெண்ட்ஸ் இருக்கா? உள்ளத்துல இருக்குன்னு இருக்கு. இப்ப டிடிவி என்ன சொல்றாருன்னா, நாங்க வெளியே போயிட்டோம், மறுபடியும் நாங்க எப்படி வர்றது அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, அவர்கிட்ட தானே கேட்கணும். கேட்டு நியாயம் இருக்கு. உங்களுக்கு நீக்கினது எப்படி பாக்குறீங்க? அது ஒரு நல்லதுக்கு சொல்றோம். அதுல வந்து பல்வேறு முடிவுகளை வந்து பொதுச் செயலாளர் எடுக்கிறாங்க. அதை பத்தி நான் அதுல ஒண்ணு எனக்கு என்ன எடுக்கிற முடிவுகளை பத்தி கருத்துக்கள் சொல்ல இயலாது. உங்களுடைய டெல்லியில பாஜக தலைவர்கள் யாராவது சந்திக்க வாய்ப்பு இருக்கா நீங்க போகும்போது? ஹரித்துவார் ஊர்ல ராமர் தான் பார்க்க முடியும். கோயில் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் இவங்களை யாரும் சந்திக்க? ஹரித்துவாரம் போறேங்க, ராமர் கும்பிட்டு வர வேண்டியது. 1:30 மணிக்கு பிளைட் 1:40 இருக்காங்க. போய் ரீச் ஆனோம்னு சரியா. தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்குது? தொண்டர்கள் நீங்களே கேட்டிருப்பீங்களா, பப்ளிக் கிட்ட எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னா, நம்ம சொன்ன கருத்துக்கள் வந்து சரியாக இருக்க முடியாது. கமெண்ட்ஸ் இல்லை பாத்தீங்களா, எல்லாம் கமெண்ட்ஸ் இல்லை. நம்ம சொன்னது எல்லாரும் ஒடுக்க சேரணும், கட்சி வளரணும், அவ்வளவுதான். வேற நோக்கம் இல்லை எனக்கு இல்லை. நம்ம அந்த நோக்கத்தோட வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன். நீங்க ஒரு மூத்த அமைச்சர் உடனடியாக உங்களை நீக்கினது வந்து மற்ற தொண்டர்களோட மனநிலை எப்படி? தொண்டர்லாம் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். நீங்க தைரியமா இருங்க.